கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 48:14 வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நடத்துகிற தேவன் மாத்திரம் அல்ல, நாமை நடத்த விரும்புகிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து கொடுத்து அந்த வழியில் நம்மோடு கூட நடக்கிற தேவனாகவும் நம்மை நடத்துகிற தேவனாகவும் நம்முடைய தேவன் இன்றைக்கு இருக்கிறார். ஆமென். அவர் எது வரைக்கும் நம்மளை நடத்துவாராம்? நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவாராம். அதாவது இந்த பூமியில் நம்ம ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மளை கைவிடாமல் விட்டு விலகி விடாமல் நம்ம நடக்க வேண்டிய வழியில் அவர் நமக்கு காண்பித்தும் கொடுத்து அந்த வழியில் நம்மோடு கூட நடந்து நம்மை அந்த வழியில் நடத்துகிற தேவனாகவும் இருக்கிறேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, அவர் அப்படியாய் நம்ம கைவிடாமல் நடத்தணும்னு சொல்லி விரும்பி அவர் டிசைட் பண்ணிவிட்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுக்குறார். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போகிற வழியிலேயே அவரை விட்டு விட்டு நம்ம சென்று விடக்கூடாது. அதான் ஒரு வார்த்தை மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும் 24 அதிகாரத்தில், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நம்மளுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் நம்ம நடத்துறதுக்கு அவருக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்குதோ, அதே போல் அவர் கூட நடக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கும் இருக்கிறது. அப்போ 2 பேருமே ஈக்குவலாக கோஆப்ரேஷனோடு நடந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். அப்போ அதனால் அவருடைய பங்கு மாத்திரம் அது அல்ல, அவர் கூட நம்ம நடக்க வேண்டியது நம்முடைய பங்கும் கூட இருக்கிறது. ஆமென். அவர் நம்மை நடத்துகிறார், நாம் அவரோடு நடக்க வேண்டும். அப்படி நடக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு அநேகர் அவர் கூட கொஞ்சம் தூரம் நடந்துட்டு மீதி கொஞ்சம் தூரம் நடக்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, விலகி போய் விடுகிறார்கள், ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுறாங்க. அப்படி நம்ம இருக்கிறதை தேவன் நம்மக்கிட்ட விரும்பவில்லை. நம்மை தொடர்ந்து முடிவு பரியந்தம், அதாவது மரண பரியந்தம் நடத்த விரும்புகிறார். அப்படி நடத்த விரும்புகிற தேவனோடு நம்மளும் கைகோர்த்து என்ன செய்யணும், முடிவு பரியந்தம் அவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அப்படி முடிவு பரியந்தம் அவருக்குள்ள நிலைத்திருந்து அவருடைய வழிகளில் நாமும் நடப்பதற்கு என்ன செய்யணும், நம்மை ஒப்பு கொடுத்து கடந்து செல்லும்போது கர்த்தர் நம்மை மரண பரியந்தம் கைவிடாமல் நடத்தி நித்திய ஜீவனுக்குள்ளே சேர்க்க அவர் போதுமானவராக, வல்லமை உள்ளவராக, அன்புள்ளவராக, நம்மோடு கூடவே நடந்து வருகிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால் முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க நாம் தீர்மானம் எடுத்து நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, மரண பரியந்த நீர் எங்களை நடத்த நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உமக்குள்ளாக முடிவு பரியந்த நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபையை தருவீராக. உம்மோடு தொடர்ந்து நடக்க எங்களுக்கு பலனை தருவீராக. ஆசிர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.